வணக்கம். இளங்கலை நேர்மை செல்வ பயிற்சிப்பிலிருந்து பயிற்சியாளர்கிட்ட இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறது வந்து உள்சுற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த உள்சுற்று அப்படிங்கிறது என்ன? சிலம்பத்தினுடைய அடிப்படை சுற்றுமுறைகளான ஒன்றில் இதுவும் ஒன்று. கடைசியாக நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம், அது வந்து வெளிச்சுற்று. யாரும் அந்த காணொலி பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்க, ரொம்ப தெளிவாக புரியும். சரி, இந்த உள்சுற்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சுற்றுமுறைகள், அதாவது கம்பை எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை சுற்றுமுறைகள் தான் இந்த இடது பக்கம் உள்சுற்று, வலது பக்கம் உள்சுற்று. இதே நம்ம சண்டைமுறை பாடங்களுக்கு போகும்போது இந்த சுற்றுமுறைக்கான பெயர்களும் வேற, இதற்கான தாக்குமுறைகளும் இதற்கான வலிமையும் வேற அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். நம்ம உள்சுற்று வெளிச்சுற்று பண்ணும்போது இடது பக்க தோள்பட்டை இருக்குல்ல, நம்மளுடைய இடது பக்க தோள்பட்டைக்கு நேர இடதுகால், அதாவது இடதுகால் நேரம் வச்சுக்கணும். வலது பக்க தோள்பட்டைக்கு நேர நம்மளுடைய வலதுகால் வச்சுக்கணும். சரி, இது வந்து இந்த நிலைக்கு பேர் வந்து நேர்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து ஒரு இரு விரல் இடைவெளி விட்டு, கம்போட ஒரு நுனியில இரு விரல் இடைவெளி விட்டு வலதுகை பிடிக்கிறோம். அடுத்து அது வலதுகையில இருந்து ஒரு முழம் இடைவெளி விட்டு இடதுகை பிடிக்கிறோம். இதை வந்து நம்ம கடைசியாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம், அதுலேயே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த பிடியினுடைய பேர் வந்து சமட்டி பிடின்னு. இந்த காணொலியோட இறுதியில் வந்து இந்த இரு கைகளுக்குமான வெவ்வேறு பேர்களை நான் கடைசியாக இந்த காணொலியோட இறுதியில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கேன். காணொலி இறுதி வரை பாருங்க. சரி, இப்போ நம்ம நேர்நிலை நின்றுட்டோம். நேர்நிலை நின்னதோட என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், கம்பை நமக்கு நேரம் முன்னாடி நிப்பாட்டும் போது வலதுகை இருக்குல்ல, நம்மளுடைய வலதுகை வந்து தொப்புளுக்கு நேரம் இருக்கணும். இடதுகை கரெக்டாக அந்த ஒரு மலை பிடியில வந்து கம்பை நேரம் நிப்பாட்டுறோம். இதுல இருந்து இடது பக்கம் உள்சுத்து பண்ணும்போது என்ன பண்றோம், இடது பக்கம் உள்சுத்து பண்ணும்போது எல்லாரும் கம்பு இந்த மாதிரி வெளியே போகுது. இப்படி இல்லை, வலது பக்கம் உள்சுத்து பண்ணும்போது உடம்பே இந்த மாதிரி நிறைய பேர் தவறுதலாக அந்த மாதிரி பண்றாங்க. அப்படி பண்ணாம நம்ம நேராக பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நேர்நிலை நின்னதுக்கு அப்புறம் நம்ம இடுப்புக்கு மேல, அதாவது இடுப்புக்கு மேல வந்து வலது இடது ரெண்டு பக்கமே இடுப்பு ஆட்டம் அசைக்காம நேரா நின்றுட்டு கம்பை நினைச்சிடும். பிடிச்சதோட இடது பக்கம் இருக்குல்ல, இடது பக்கமா கம்பை நினைச்சிடும் வெளியில பெரட்டுறோம். இந்த இடது பக்கமா சின்னதா ஒரு பெரட்டு வலதுகைய உடம்போட மையப்பகுதியிலிருந்து நேர வெளியில கொண்டு வரோம். இப்படி வெளியில கொண்டு வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா, கம்பு தரையை நோக்கி போகும். இப்படி கீழ் நோக்கி போகும்போது உங்களுக்கு இடது பக்கம் உள்சுற்று வந்து கம்பு உடம்பு ஒட்டியே வந்து முன்னாடி நிற்கும். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம பயிற்சி பண்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். திரும்ப ஒரு தடவை சொல்லித்தரம் பாருங்க. கம்பை இடது பக்கமா சின்னதா ஒரு பெரட்டுறதோட கம்பை நேரம் மேல கொண்டு வரோம். கொண்டு வந்து என்ன செய்யறோம், கம்பை இடது பக்கமா உள்சுற்று பண்ணி முன்னாடி நிப்பட்டுறோம். அதே மாதிரி வலது பக்கம் உள்சுற்று பண்ணும்போது இடையூறு ஏற்படும். என்ன இடையூறுனா, நம்ம இடதுகைக்கு வெளிப்பக்கமா அந்த மாதிரி கொண்டு வந்துடும். அப்படிங்கும்போது இடையூறு ஏற்படும். அப்ப என்ன செய்யணும், நம்ம நேரா பிடிச்சி நேர்நிலை நிற்கும் போது நேரா பிடிச்சி நிற்கிறோம். கரெக்டா என்ன செய்யணும், கம்பை மேல தூக்கும் போது நேரா கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். நிப்பாட்டினதோட இடதுகை கீழ் பக்கமா என்ன செய்யணும், வலதுகை கொண்டு வரோம். இதுல இருந்து என்ன செய்யணும், கம்பை அதே மாதிரி ஒரு நுனி என்ன செய்யறோம், தரைக்கு நோக்கி கீழே கொண்டு வரோம். அதே மாதிரி என்ன பண்றோம், முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். திரும்ப ஒரு தடவை சொல்லி தரம் பாருங்க. கம்பை நம்ம நேரா பிடிச்சி நிற்கிறோம். நேர்நிலையில இருந்து கம்பை சின்னதா இடது பக்கமா வெளிப்பக்கமா பெரட்டுறோம். கம்பெனிஷன் இடது பக்கமா உள்சுத்து பண்ணி கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டுறோம். அதே மாதிரி வலது பக்கம் உள்சுத்து பண்ணும்போது கம்பை சின்னதா வெளியில பெரட்டுறோம். பெரட்டி இதுல இருந்து என்ன செய்யறோம், இடதுகை கீழ் பக்கமா கம்பை கொண்டு போறோம். வலதுகை வந்து இடதுகை கீழ் பக்கமா கொண்டு போறோம். இதுல இருந்து என்ன பண்றோம், வலது பக்கமா உள்சுத்து பண்ணி முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். சரி, கொஞ்சம் வேகமா பண்றேன் பாருங்க. நேரா நிக்கிறோம், இடது பக்கமா உள்சுத்து பண்றோம், அதே மாதிரி நிப்பாட்டுறோம். வலது பக்கமா உள்சுத்து பண்றோம், நிப்பாட்டுறோம். இடது பக்கமா உள்சுத்து பண்றோம், முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். வலது பக்கமா உள்சுத்து பண்றோம், முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். சரிங்களா? இதுதான் நம்ம பயிற்சி வடிவில் நீங்க இருக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். இதை இந்த காணொலியை பார்த்து நீங்க பயிற்சி பண்ணுங்க. நீங்க பயிற்சி பண்ணீங்க நான் நம்புறேன். இந்த காணொலியோட இறுதியில நான் கம்போட பிடிகள், அதாவது கம்பை நம்ம பிடிக்கும் போது இருகையில் சேர்த்து சமட்டி பிடிக்கிறோம். இதுக்கு வலதுகைக்கு பேர் என்ன, இடதுகைக்கு பேர் என்ன அப்படிங்கிறது காணொலியோட இறுதியில சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் நம்ம வலதுகையில தான் வாங்குவோம். அதனால இந்த பிடி என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த கைகளை வலதுகையை வந்து வாங்கி பிடி அப்படிங்கிற சொல் கொண்டு நம்ம அழைக்கிறோம். இடதுகையை வந்து என்ன பண்றாங்கன்னா தாங்குறோம். ஏதாவது நம்ம வெயிட் தூக்குறதுக்கோ இல்லை நம்ம ஏதாவது பெரும்பான்மையான ஒரு கனமான பொருட்கள் நம்ம தூக்கும் போது சொல்றோம், இடதுகையை வச்சு தான் தாங்கி தூக்குறோம். அதனால இடதுகையை வந்து தாங்கு பிடி அப்படின்னு சொல்றோம். கம்பையும் நம்ம அதே மாதிரி தான் பண்றோம். வலதுகையில தான் கம்பை நம்ம வாங்குறோம். யாராவது கம்பை கொடுத்தாங்கன்னா நம்ம வலதுகையில தான் கம்பை வாங்குறோம். கம்பை தாங்குறது இடதுகை தான் தாங்குது. நம்ம நிற்கும் போது என்ன பண்றோம், கம்பை தாங்கி தான் பிடிக்கிறோம். அதனாலதான் இதை வந்து நம்ம வாங்கிப்பிடி தாங்கிப்பிடின்னு சொல்றோம். இதுக்கு இன்னும் சில பேர்கள் இருக்கு. அது நம்ம சண்டை முறைகள் போகும்போது அது ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஆழமாகவும் எடுத்து வச்சிடலாம். சரி, இந்த காணொலியை பார்த்து பயிற்சி பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா அடுத்தடுத்த காணொலியை நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.